தாராபுரத்தில் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க உதவி கேட்கும் முதியவர்களை குறிவைத்து நூதன முறையில் பணம் கொள்ளையடித்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், காங்கேயம், பல்லடம் மற்றும் திண்டுக்கல், மதுரை, நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்க வரும் முதியவர்களுக்கு உதவி செய்வது போல் அவர்கள் ஏடிஎம் கார்டை வைத்து வங்கிக் கணக்கில் இருந்து பணம் திருடப்படுவதாக புகார் வந்துள்ளது. இந்த புகாரின் பேரில் தாராபுரம் காவல் ஆய்வாளர் ரவி தலைமையில் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டி கிழக்கு தெருவை சேர்ந்த கோபால் என்பவரின் மகன் பன்னீர்செல்வம் என்ற நபர் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. முதலில் பன்னீர்செல்வம் ஏடிஎம்மில் பணம் எடுப்பது போல் ஏடிஎம்மிற்கு செல்வதும் அங்கு பணம் எடுக்க வரும் முதியவர்களை குறிவைத்து பணம் எடுக்க தெரியாத முதியவர்களுக்கு உதவி செய்வது போல முதியவர்கள் தெரிவிக்கும் 4 இலக்க பின் நம்பரை நினைவில் வைத்துக் கொள்வர். அதன் பிறகு முதியவர்கள் கேட்கும் பணத்தை மட்டும் அவர்களது வங்கிக் கணக்கில் இருந்து எடுத்துக் கொடுத்துவிட்டு முதியவர்களின் ஏடிஎம் கார்டுக்கு பதில் ஏற்கனவே போலியாக வைத்திருக்கும் ஏடிஎம் கார்டை அவர்களிடம் கொடுத்து விடுவர். பின்னர் முதியவர்களின் கார்டை வைத்து முதியவர்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற பிறகு அடிக்கடி இடத்தை மாற்றி இதையே வழக்கமாக செய்துள்ளார். கடந்த 10 மாதங்களாக இதுவரை பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்ததை பன்னீர்செல்வம் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.